ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன ரெசிபினா கனவா மீன் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கனவாய் மீன் நல்லா மஞ்சள் உப்புத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுகி எடுத்து வச்சிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நல்லா பழுத்த பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை மெல்லிசாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா நடுவால் கீறின மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன், தோல் உரிக்காமல் முழுசாக எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸுக்கு மாதிரி கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மீன் காரமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தீங்களோ அதே அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா இது கூடவே கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுருங்க. இப்போ நாம் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ அது கூட பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாம் இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே பூண்டை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா நாம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா பட்டையும் ஏலக்காயும், அதையும் சேர்த்து வதக்கிக்கொள்ளுங்க. இப்போ இது கூட தக்காளியை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுப்போம். இப்போ நான் இது கூட எடுத்து வச்சுக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கொள்ளுங்க. மசாலா கருகிடக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை நாம் இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். லேசாக கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ உப்புத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், மசாலாவில் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நாம் கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா கனவா மீன்,
இதை நாம் இதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி கிளறி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் நாம் இப்போவே தண்ணி ஊற்றக்கூடாது. இது லேசாக கிளறி விட்டு நாம் இதை மூடி வச்சிருவோம். இப்போ கிளறி விட்டு இதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இது மீனே தண்ணி விட்டு வேகும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இதை பிரட்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா கொதிச்சிட்டு வருது. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. எப்போவுமே இந்த மீன் வேக வைக்கும் போது தீயை கம்மியாகவே நீங்கள் வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் வேகும், இல்லைன்னா இது ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. டேஸ்டான மீன் கறி தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான மீன் கறி தயாராகிருச்சு. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் இதை செஞ்சுக்கிறேன். நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.